அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம அதிசார குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில இப்போ தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த 18-10-2025 முதல் அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி முன்னோக்கி செல்லும் இந்த குரு பகவான் கடகத்தில் அமர்ந்து அதிசாரமாகவும் போறாரு, வக்ரமாகவும் ஆகிறார். இந்த மாதிரி இரண்டு நிலைகளையும் பெறுகிறார். மொத்தம் 24 நாட்கள் பார்த்தீங்கன்னா அதிசாரமா போறாரு, உச்ச வீட்டில் நுழைகிறாரு 24 நாட்கள். மீதி 24 நாட்கள் வக்ரமாயிட்டு மறுபடியும் மிதுனத்துக்கே போறார். இதனால என்ன பலன்கள் இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளியின் கடைசீட்ல பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொளியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. இப்போ இந்த காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை, உங்களுடைய அணுவணுவான செயல்பாட்டுக்களை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து முடிவு பண்றது யார் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த கிரகம் நன்மையாக இருந்தால் இந்த குரு பகவானால் விளையக்கூடிய பலன்கள் நன்மையானதாக இருக்கும். இல்லை, சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சரியில்லாத நிலையில் சுபத்துவத்தை இழந்து தசை நடத்தும் பட்சத்தில் இந்த குரு பகவானால் விளையக்கூடிய பலன்கள் எல்லாமே துன்பத்தில் முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நல்லது பண்ணுவார மாட்டார். தசை நடத்தும் கிரகம் நல்லதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த உங்களுடைய லக்னத்திற்கு உங்களுடைய லக்னாதிபதியாகிய இந்த குரு பகவான் முன்னோக்கி சென்று 8ஆம் வீட்டுக்குள்ள காலை வச்சுட்டு வெளியில வராரு. அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத நல்லா உங்களுக்கு கடைசியில் சொல்றேன். கெடு பலன்கள் வரும் பொழுது அது வரும். இந்த குரு பகவானோட சுபாவம் என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கும் இடம் அது பால்படும், பார்க்கும் இடம் விருத்தியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடமெல்லாம் விருத்தியாகும். இருக்கும் இடம் அந்த வெயிட்டேஜ் தாங்காம ஒரு இரிட்டேஷனை கொடுத்துரும் அந்த இடம். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இதுதான் குரு பகவானோட பிரின்சிபல். ஓகேங்களா? இயற்கை சுபர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு லக்னாதிபதியா இருக்கலாம், 4ஆம் வீட்டாதிபதியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த கோச்சார குரு பகவான் அப்படிங்கிறவர் எல்லா லக்னத்துக்கும் ராசிக்கும் அவர் கம்பல்சரி சுபர், இயற்கை சுபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அவரால் ஏதாவது கெடுபலன் வருமா அப்படின்னா தசை நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் இருக்கிறது அத்தனையும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் மட்டுமே இவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் நன்மையானதாக வளரும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இவர் என்ன பண்றாரு, 8ஆம் வீட்டுக்குள்ள போறாரு. கடகம் கடக மனை உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு லக்னத்துக்கு 8ஆம் வீடு. அப்போ அந்த 8ஆம் வீட்டுக்குள்ள வராரு. வரும்போது அது உச்ச வீடு. 1 டிகிரி தான் வராரு, 1 டிகிரி கூட ஃபில் பண்றது இல்லை. வந்துட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிறார். 24 டேஸ் அதிசாரமாக உள்ளே வருகிறார். மீதி 24 டேஸ் பாத்தீங்கன்னா வக்ரமாகி பின்னோக்கி மறுபடியும் மிதுனத்துக்கே போயிடுறார். இந்த 48 நாட்கள் மட்டும்தான் இந்த பலன்கள். அப்போ இவர் என்ன நன்மை செய்வார் அப்படின்னா, அழகா அவர் இருக்கும் இடத்தை பால்படுத்துவார்னு சொல்லிட்டோம். அப்புறம் பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு, 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு உங்க லக்னத்துக்கு. அதே மாதிரி உங்களுடைய அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இங்க எல்லாம் நல்லது பண்ணும். 8ஆம் இடத்துக்கு உள்ள வரும்போது அந்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா யாருமே இல்லை. எல்லாரும் இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கடந்து அவர் 4 ராசி தாண்டி தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட இந்த 48 நாள்ல யாராவது கூட இருக்காங்களா? இல்லை. அப்போ அந்த தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டுன்னா அப்ப என்ன பிரச்சனை, உச்ச வீட்டுக்குள்ள பலமா உள்ள பலமா தனியா நின்று பலமா வச்சு செய்ய போறாருன்னு அர்த்தம் அந்த இடத்துல.
அந்த 8ஆம் காரகத்தை திரும்பி ரிட்டர்ன் போகும்போது உச்சமா வரவரு திரும்பி ரிட்டர்ன் போகும்போது வக்ரமாய் நீச்சமாய் படுத்துறாரு இப்படி. அப்போ அவரால் அப்போ வந்து அந்த 8ஆம் இடம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க எங்க உட்கார்ந்தாலும் அதையும் நல்ல பலனாவே அடிச்சு நவுத்துறாங்க. அவங்களால எப்படி முடியுதுன்னு தெரியல. சரி, ஓகே, பலன்கள் போட்டோம். இப்போ அவர் வந்து இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு நற்பலன்கள் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 18/10/2025 முதல் மொத்தம் 48 நாட்களுக்கு இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி அடைந்து வக்ரமாகி திரும்ப அதே வீட்டுக்கு மிதுன மனைக்கு போறதுக்கு முன்னாடி 48 நாட்களும் உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே 9ஆம் பார்வையா 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அவர் யார் அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி பிளஸ் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி, அம்மா ஸ்தானாதிபதியும் கூட. அப்போ அந்த வீட்டை பார்க்கிறார். பார்க்கும் இடம் பலப்படும், வலுப்படும், விருத்தியாகும், சுபத்துவமாக மாறும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ பார்வையில ஏதாவது பலன் வேறுபடுமா அப்படின்னா மாறாது. வக்கரமானாலும் சரி அதே விஷயம் தான் பண்ணும். நல்ல உச்சமா உள்ள வரும்போது அதே நல்லதுதான் பண்ணும். ஆனா அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி உண்டுங்க போது எங்க தனிச்சு நிற்கிறாரோ அங்க மட்டும்தான் பிரச்சனை. அப்போ தனிச்சு நிக்கிற காலம் அப்படிங்கிறது வந்து 48 நாட்களும் தனிச்சு நிக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ அந்த இடத்துக்கு சந்திரன் வருவார், 3 டைம் வந்துருவார். 48 நாள்னா 3 டைம் வந்துருவார். அப்பப்பெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த 8ஆம் இடம் காரகத்துல குறையும், அவ்வளவுதான். மற்றபடி பார்க்கும் இடம் பயங்கரமா விருத்தியாகும். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப என்ன கிடைக்கும்? இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா லக்னாதிபதியும் கூட அப்படிங்கிறதுனால அந்த 48 நாட்களும் உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், நிலம், விவசாயம், வீட்டில் இருந்து செய்யும் தொழில், இது சார்ந்த விஷயங்களிலேயே உங்களுடைய மனம் வந்து லயிக்கும். ஏன்னா லக்னாதிபதி இல்லையா, உங்களுடைய மனம் இதை சுத்தி சுத்தியா வரும் அந்த 48 நாளைக்கு. அதே மாதிரி வண்டி வாங்குதலுக்கு வழிவிடும். இவ்வளவு நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு போயிடும். அது வந்து வாங்குறது பின்னாடி கூட வாங்கிக்கலாம், அதுக்கு வழி விட்டுரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வீடு கட்டுறதுக்கு, பிளாட்டுங்க வாங்குறதுக்கு, அடுக்குமாடி கட்டுறதுக்கு, இல்ல இது வந்து பாதியில் நிக்கிது, பண்ணிட்டு இருக்கிறேன் பாதியில் நிக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும். நல்ல விதமா அதை கட்ட ஆரம்பிச்சிருங்க. வீடு வாங்கினாலும் வாங்குவீங்க, பிளாட் வாங்கினாலும் வாங்குவீங்க. அதே மாதிரி வீடு கட்டுவதற்கான ஒரு முன்னோட்டம் அதை வந்து எடுப்பீங்க, கையில் எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். உங்களுடைய தாய் ஆகச்சிறந்த பலவானாக வலம் வர ஆரம்பிப்பார். அவருக்கு உடல்ல தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகமாகும். அவரை விட்ட பீடைகள் அவரை விட்டு விலகும். ரொம்ப தெம்பா பலமா வலம் வருவார் இந்த 48 நாட்களும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வீட்டில் இருந்து செய்யும் தொழில் ஆகச்சிறந்த வளர்ச்சி பெறும். உங்களுடைய முயற்சியும் அதுக்கு வந்து துணை நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை நோக்குகிறார். கர்ப்பதானம், அது குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அருளப்படும். ஓகேங்களா? ஒரு 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 விபரீதமான நடக்கிற மாதிரி ரொம்ப நாளா குழந்தை வந்து முதல் குழந்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து நல்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆகச்சிறந்த முதல் கல்வி, ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படிங்கிற பட்சத்துல அழகா இந்த முதல் டிகிரி, அந்த பேச்சுலர் டிகிரி இருக்கு இல்லைங்களா, அதுல ஏதாவது சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சிக்கல் வந்து உடைபட்டு கல்வியில் சிறந்து விளங்க வழிவகுக்கும். ஆகச்சிறந்த வித்தைத்தனம் அந்த 4ஆம் இடம். அப்போ அந்த வித்தைத்தனம், அறிவு மேம்படும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதனால தான் அது கல்விக்கு வந்து இளங்கலை பட்டத்துக்கு அதனால தான் அது வச்சிருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். வீட்டில் இருந்து செய்யும் தொழில் அபரிதமா வளர்ச்சி பெறும். ஆடு, மாடு, கன்றுகாலி மித்திரங்கள் வளர்ச்சி பெறும். போர் போட்டா தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி விவசாயம் செழிக்கும். விவசாயத்தில் புதிய இவ்வளவு நாள் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்த புது ஐடியாஸ் வந்து டக்குன்னு வந்து தோணிடும். அப்புறம் பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த விவசாயத்தாலும் வீடு, வண்டி, வாகனத்தாலும் மேலும் உங்கள் தாயாலும் உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை நிச்சயமாக உயரும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். நீங்கள் தாயை நாடி செல்லக்கூடிய சகலவிதமான விஷயங்களும் நன்மையில் முடியும். அசையும் சொத்து, அசையா சொத்து, ஆடை, ஆபரணங்கள், இது மாதிரி சேர்க்கைகள் வந்து உருவாகும்.
தலையணை சுகம் மேம்படும். மிக நேர்த்தியாக ஒழுக்கமாக தலையணை சுகம் மேம்படும், கட்டில் சுகம் மேம்படும். இந்த அளவுக்கு அந்த மீன வீட்டை பார்க்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்குது இந்த தனுசு லக்னத்துக்கு. அதே மாதிரி 2ஆம் வீட்டையும் பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அந்த 48 நாள் வந்து அப்படி லைட்டா வந்து அந்த 48 நாளும் அந்த 2ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 2ஆம் வீடு என்பது என்ன? உங்களுடைய குடும்பம். அப்போ குடும்ப சிக்கல்கள் அனைத்தும் விலகும். உங்க லக்னாதிபதி இல்லையா, உங்க 4ஆம் வீட்டு அதிபதி இல்லையா, அப்போ குடும்பம் சார்ந்த சகல விதமான சிக்கல்களும் நீங்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு, வீடு கட்டுதல், வண்டி வாகனம் வாங்குதல் சார்ந்த விஷயங்களுக்கு, அப்புறம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு உங்கள் குடும்பமே உங்களுக்கு துணை நிற்கும் உங்களுடைய முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மகன் பிறப்பது, மகள் பிறப்பது, மருமகன் வருவது, மருமகள் வருவது என நிச்சயமாக குதூகலப்படுவீர்கள். குடும்ப குதூகலம் நிச்சயமாக அருளப்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். குடும்ப வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் பலிதமாகும். அப்போ குடும்ப வருமானம் எங்கிருந்து வரும்? ஒன்று வேலை பார்க்கணும், இல்லைன்னா தொழில் பண்ணணும். அப்போ வேலையில் ஊதிய உயர்வுக்கு வழி பிறக்கும். தொழில் பன்மடங்கு வளர்ச்சி பெறும் என்பதையும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். பேசும் பேச்சு மிகச்சிறந்த ஒரு ஞானித்தனமாக இருக்கும் உங்களுடைய பேச்சு. இந்த 4ஆம் இடத்துல இன்னொரு விஷயம் வந்து விட்டுட்டோம். என்ன அப்படின்னா, இந்த மேல் நெஞ்சு சார்ந்த அதில் சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூஸ் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து அது போக்குறதுக்கு மருந்து வந்து இப்போதான் சரியான மருந்தே கிடைக்கும். அதில் வந்து லங்ஸு அதையும் எடுத்துக்கலாம், இதயம் ஒரு பாதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்கு. அது வந்து பிபி இந்த மாதிரி விஷயங்கள், இதுக்கான ஒரு சரியான மருந்தே இப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முகக்கலை வசீகரம் அப்படின்னா சுக்கிரன் அல்ல இவரு அப்படிங்கிற பட்சத்தில் தெய்வ கடாட்சம் முகத்தில் வந்து திகழும் என்பதையும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். பேசும் பேச்சு ஞானித்தனமாக இருக்கும். காது நோய் இருப்பின் உங்களை விட்டு அகலும். அது மட்டுமல்ல, கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு போன்ற ரோகங்கள் எல்லாமே உங்களை விட்டு அகழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை பார்த்தாலே தெய்வ கடாட்சமாக திகழுவீர்கள். இந்த அதிசார பயிற்சி வந்து அப்படி ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குது. அதே மாதிரி 5ஆம் பார்வையாக 2, 3, 4, 5 12ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அப்போ 5ஆம் பார்வையால் 12ஆம் வீட்டை சுபத்துவப்படுத்துகிறார். அப்போ அயன சயன போகஸ்தான் அந்த இடம். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்க லக்னாதிபதி இல்லையா, அதனால உங்களுடைய தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சோம்பேறித்தனம் விட்டு அகலும். தசாபுத்தி நல்லா இருக்கணும். மெயினா இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே தசாபுத்தி நல்லா இருந்தாதான், இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட்டா செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே 8ஆம் இடத்துல வேற போய் உட்கார்றாரு, இருக்கும் இடத்தை பால்படுத்துவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம கெடுபலன்கள் அந்த 8ஆம் இடக்காரங்க தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா, தசா நடத்துறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இப்ப சொன்னது எல்லாமே கிடைச்சிடும். சுறுசுறுப்பு அதிகமாகும். சோம்பேறித்தனம் உங்களை விட்டு அகலும். தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். நீண்ட தூர பிரயாணங்கள், பக்தி மார்க்க பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள் குடும்பத்தோடு செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? 1க்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட தொழில் வந்து 12ஆம் இடம். அப்போ 2க்கு மேற்பட்ட தொழிலை வைத்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் ஆகச்சிறந்த முறையில வந்து வளர்ச்சி பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த 12ஆம் இடம் என்ன? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு முடிவுக்கு வர வேண்டிய பிரச்சனை அந்த இடத்துல தான் இருக்கு. 12ஆம் இடம் த எண்ட். அப்ப அந்த 12ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்தும் பொழுது ஒரு கடன் தீருதல், நீடித்த தொல்லைகள், உடல்ல ஏதாவது நீடித்த தொல்லை இருந்துச்சுனாலோ அது ஹாஸ்பிட்டல் மூலமா அட்மிட் ஆகி அழகா மருத்துவமனை மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதோ அந்த இடத்துல உண்டு, நிச்சயமா கிடைக்கும். ஒரு மன வேதனை, ஒரு மன துன்பம், நீடித்த துயரம், இது எல்லாத்துக்குமே எண்டு கார்டு அன்னைக்கு இந்த 48 நாள்ல எண்டு கார்டு நிச்சயமா போடுவாரு. சுபத்துவமாக அது வந்து உங்களுக்கு திகழும். பூமியை வலம் வருதல் அப்படிங்கிறாரு அந்த 12ஆம் இடத்தை. அப்போ வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களில் தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது, ஒரு பரிவர்த்தனை பண்றது, ஒரு வியாபாரம் பண்றது, வாணிபம் செய்தல் எல்லாம் ஒண்ணுதானா?
சரி இருக்கட்டும் கூட சொல்லிடுவான் எல்லாத்தையும். அப்போ இது எல்லாமே சிறக்கும். ஒரு வெளிநாட்டில் போய் கல்வி கேட்குறேன், ஒரு வெளிநாட்டில் போய் நிரந்தரமாக தங்கி அங்கே நான் வேலை செய்யணும், 30 வருஷம் ஆனாலும் எனக்கு இங்கே வரத்துக்கு விருப்பம் இல்லை, இந்த மாதிரி முடிவு பண்ணி போகிற ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதே மாதிரி இந்த 12ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா யாகம் வளர்த்தல், குண்டம் வளர்த்தல். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த 4ஆம் இடத்துக்கு இது என்னவா வருதுன்னா 9ஆம் இடமா வருது. அப்போ கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு அந்த புகையை கிளப்புறதுக்கு வாய்ப்புகள் வந்து அருளப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்போ புது வீடு கட்டுறதெல்லாம் உண்மையாகி போச்சா, அதுக்கான பேஸை வந்து இது போட்டு விட்டு போயிடும் அப்படிங்கிறத வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் எந்த பரிவர்த்தனையா இருந்தாலும் சரி, சகலவிதமான விஷயங்களிலும் சிக்கல் நீங்கி மிக சுபத்துவமாக மாறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மருத்துவமனை மூலம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் அது வந்து கை கொடுக்கும். நீட்டா அந்த 48 நாள்ல அழகா பண்ணிக்கலாம். ஏன்னா பார்வை பலப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இவ்வளவு நாள் வந்து ஏதாவது ஆபரேஷன் பண்ணிக்கணும், அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும், இதெல்லாம் நினைச்சிட்டே இருப்பீங்க, பண்ணவே முடியாது. ஆனா இந்த டைம் வந்து 48 நாள்ல அது வந்து தானா கொண்டு போய் உட்கார வச்சு விட்டுரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வெளிநாடு சார்ந்த சகல விதமான விஷயங்களிலும் சிறக்கும். இந்த திருமண தடை இருக்கு பாருங்க, 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, கர்ப்பதான விஷயம் நடக்குது 4ஆம் இடத்துல, அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இந்த இடம் எல்லாமே திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப செயல்படுது, ரொம்ப வந்து உள்ளுக்குள்ள வரும். குழந்தை பிறக்கணும்னா திருமணம் ஆனாதானே குழந்தை பிறக்கும். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடும். குடும்பம் அப்படின்னா அந்த இடத்துல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணம் சார்ந்த தடை தாமதங்கள் அதுக்குள்ளேயும் உண்டு. 12ஆம் இடத்திலையும் தடை தாமதங்கள் உண்டு. அப்ப இதை எல்லாத்தையும் சுபத்துவப்படுத்தும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வழிவிடுகிறது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி 18/10/2025 முதல் 48 நாட்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக இந்த குரு பகவான் காத்திருக்கிறார். இவ்வளவு நற்பலன்களும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழ் நெஞ்சங்களே. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். வாங்க, இப்போ தனுசு லக்னம் தான் மெயின், ராசி 50% தான், ஓகேவா? அப்போ இந்த என்னென்ன கெடுபலன்கள் இந்த குருவால நீங்க வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். தசா புத்தி சரியில்லை அப்படின்னா வீட்டில் திருடு போற அளவுக்கே வாய்ப்புகள் வந்து இது உருவாக்கி கொடுக்கும். தசா புத்தி சரியில்லை, வீட்டில் திருடு போதல் நடக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவமானப்படுதல் கண்டிப்பா கொடுத்துரும் உங்களுக்கு. ஏன் கேளுங்க, இந்த அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தின்னா அந்த இருக்கும் இடம் வந்து பால்பட்டு தான் போகும். எந்த ஜாதகம் எடும் பாருங்க, குரு இருக்கிற இடம் வந்து ஒரு கேள்விக்குறி நிச்சயமா அந்த ஜாதகருக்கு உண்டு. அதனால கிடைக்காம அவங்க வந்து அவஸ்தைப்படுறது நிச்சயம் உண்டு. எல்லாம் செக் பண்ணியாச்சு. அதனால தான் வந்து அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்கான், என்னது அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னா. அப்போ அவமானங்களை சந்தித்து நடக்கும். சிறிதளவேனும் உடல்நிலை சரியில்லை என்றாலும் உடனடி மருத்துவம் உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எவ்வளவு பெரிய சுபரா இருக்கட்டுங்க, குரு பகவான் ஆகச்சிறந்த சுபர் என்று அருளப்படுகிறது. எவ்வளவு பெரிய சுபரா இருக்கட்டும், அவருக்கு வந்து முதல்ல மாரகம் செய்வதற்கு இடம் கொடுக்கப்பட்டு விட்டுச்சு அப்படின்னா முதல்ல அதை செஞ்சிருவார். கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சொல்லப்பட்டு விட்டுடுது, வழி விட்டுருச்சு அப்படின்னா முதல்ல கஷ்டம் மட்டும் தான் கொடுப்பார். அவரே முதன்மையாக செய்வார், அவரே முன் நின்று செய்வார். அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்ல கிரகமோ அந்த அளவுக்கு மோசமான கிரகம்னு சொல்ல முடியாது. நம்ம கர்மா அங்கே வேலை செய்யுதுல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டமும் கொடுத்துரும். உங்களை உஷார்படுத்துறது தான் நம்மளோட வேலை. அதனால தான் சொல்றது தசா நடத்தும் கிரகத்தை உற்றாதீங்கன்னு சொல்றது. அப்போ அந்த 8ஆம் இடத்தை சம்பந்தப்படும் போது எதையாவது தொலைச்சிருவீங்க, வீட்டில் திருடு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடம் உண்டு பார்த்தீங்கன்னா அமானுஷ்யமான விஷயம். அப்போ புரியாத ஒரு குழப்பத்தோடைய சுத்துற மாதிரி இருக்கும். எங்க போறோம், ஏன் போறோம், எதுக்கு போறோன்னே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தையும் அது வந்து கொடுத்துரும். அதே மாதிரி அந்த 8ஆம் இடம் என்பது ஏமாற்றப்படுதல், வஞ்சனைக்கு உள்ளாகுதல், தன் நிலையிலிருந்து கீழிறங்குதல், இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு.
இது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பொய்யான தகவலை நம்பி ஏமாறுதல், கூட இருந்தவனே எதிரியா மாறுறது, நண்பர்களே வந்து பாத்தீங்கன்னா எதிரியா மாறுறது, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த 8ஆம் வீட்டு முழுமையான காரணம் சொன்னா ஆடி போயிருவீங்க. செய்வினை பண்ணி ஒருத்தனுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னா அந்த 8ஆம் இடத்துல, அந்த 8ஆம் இடம் டச் இல்லாம அவனுக்கு எஃபெக்ட் வந்து வராது. 8ஆம் இடம் டச் இருந்தாதான் அவனுக்கு வந்து எஃபெக்டே ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரணும், எல்லா விஷயத்துல இருந்து வெளியே வரணும்னா ஒன்லி உங்க லக்னாதிபதி 4ஆம் வீட்டாதிபதி வியாழக்கிழமையாச்சும் நான் தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டுறணும். அவன் தான் ஜெயிப்பான். அவன் தான் என்ன பண்ணுவான், அவர்கள் தான் என்ன செய்வார்கள், எந்த கிரகம் தசை நடத்தினாலும் அதை தாங்கும் சக்தி, அதை சமாளிக்கும் சக்தி மோசமா இருந்த தசை நடத்தினா கூட அந்த லக்னாதிபதி கிட்ட தான் ரொம்ப மெயினா இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்போ வியாழக்கிழமை தோறும் வழிபாடு என்பது ஆகச் சிறந்த ஒன்று. தட்சிணாமூர்த்தி முன் மண்டி போட்டு வணங்குதல் வேண்டும். அந்த அப்பனுக்கு கொண்டக்கடலையில் பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்தா ஆகச் சிறந்த நன்மை. அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எள்ளெண்ணெயில தீபம் போட்டீங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.